செவன்த்து செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனோட மொழியை ஆள்வோம் தான் பார்க்க போகிறோம். சிறந்த கல்வியாளர்களின் சொற்பொழிவுகளை இணையத்தில் கேட்டு மகிழ்க. கல்வியின் சிறப்பு, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு. இந்த தலைப்பில் 2 நிமிடம் பேச சொல்லியிருக்காங்க. இளமை பருவத்திலேயே கல்வி கற்க வேண்டும். கல்வியே அழியாத செல்வம். கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். நூல்களை ஆராய்ந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும். கீழ்காணும் சொற்களை அறுவகை பெயர்களாக வகைப்படுத்துக. நன்னூர் அறுவகை பெயராக சொல்லியிருக்காங்களா? ஓகே, 6 கலர் யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பொருள், அடுத்த இடம். இடம்தான் நல்லூர். இடம் நல்லூர். பொருள் பாரதிதாசன். அன்னம், தோகை. காலம், காலம் மணி, 5 மணி. 5 மணி. புதன், காலை. சினை, சினை ரெக்கை, முகம். ரெக்கை, முகம். குணம், குணம் செம்மை, பெரியது. தொழில், தொழில் விளையாட்டு. வருதல், கேட்டல். இடம், இடம்ல தான் பள்ளி வரும், சோலை வரும். வடை அப்படிங்கிறது பெயர், வடை. ஸோ அவ்வளோதான். பொருள் வடை, பாரதிதாசன், அன்னம், தோகை. ரெக்கை, ஸோ தோகை என்னதான்? தோகையும் சினைதான். மூவிடம். இடம் 3 வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை, படர்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இடம் அப்படின்னாலே அது என்னது? தன்மை அப்படின்னா ஐ, நான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அது தன்மை. முன்னிலை அப்படின்னா என்னது? நீ, யூ. படர்கை அப்படின்னா என்னது? அவன், அந்த தூரத்தில் இருக்கவங்கள தே, அந்த மாதிரி சொல்கிறது படர்கை. ஸோ தன்னை குறிப்பது தன்மை. நாங்கள், நாம், நான், என், எம், எங்கள், இது எல்லாமே என்னது? தன்மை, நம்மளை குறிக்கிறது. இது முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. நீ, நீங்கள், நீ, வீர், உன், உங்கள், இது எல்லாமே என்னது? முன்னாடி இருக்கவங்கள குறிக்கிறது. இது படர்கை அப்படின்னா என்னது? தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் 3ஆம் அவரை குறிப்பது ஃபுல்லா படர்கை. அவன், அவள், அவர், அவர்கள், அவை, அது, அவன், இவள், இவள், இது, இவை, இது எல்லாமே என்னது? படர்கையில வருதுன்னு சொல்லிட்டாங்க. சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. அது, நீ, அவர்கள், அவைகள், அவை, நாம், என், உன். ஸோ உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. உன் பெயர் என்ன? டேஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். டேஸ் எப்படி ஓடும்? அது எப்படி ஓடும்? டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? டேஸ் எப்படி ஓடும்? அது எப்படி ஓடும்? அது எப்படி ஓடும்? டேஸ் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அவர்கள் வந்து நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். அது எப்படி ஓடும்? டேஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஸோ இது வந்து தன்மை முன்னிலை படர்கையிலேருந்து வந்திருக்க எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்க்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 3 வகையான இடங்கள் இருக்குது. ஒன்று தன்மை, இன்னொன்று முன்னிலை, இன்னொன்று படர்கை. தன்னை குறிப்பது தன்மை. நான், நாம், நீங்கள், நாங்கள், என், எம், எங்கள். முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. நீ, நீங்கள், நீவீர், நீர், உன், உங்கள். தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் 3ஆம் அவரை குறிப்பது படர்கை. அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பிரிக்க சொல்லியிருக்காங்க. டேஸ் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? டேஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நாம் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். டேஸ் எப்படி ஓடும்? அது எப்படி ஓடும்? டேஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? டேஸ் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன கன்ஃபியூஷன்னால அந்த 1 வேர்ட்ஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. மூவிட பெயர்களை அடிக்கோடிட்டு காட்டுக. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. எங்கள் அப்படிங்கிறது என்னது? தன்மையை குறிக்குது. ஸோ எங்கள் அப்படிங்கிறது என்னது? தன்மை. இவர்தான் உங்கள் ஆசிரியர். ஸோ இவர்தான், இவர் அப்படிங்கிறது முன்னிலை. இவர் அப்படிங்கிறது என்னது? முன்னிலை. நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. ஸோ நீரும் என்னதுதான்? முன்னிலை தான். நீர் கூறுவது எனக்கு புரியவில்லை. எனக்கு அது வந்ததா என்று தெரியவில்லை. நீயே கூறு. எனக்கு அப்படிங்கிறது தன்மையை குறிக்குது. நீயே கூறு அப்படிங்கிறது என்னது? முன்னிலையை குறிக்குது. உங்களோடு நானும் உணவு உண்ணலாமா? உங்களோடு. ஸோ முன்னாடி இருக்கவங்கள தான் குறிக்குது. உங்களோடு. அடுத்தது நானும். எங்கள் வீட்டு நாய்க்குட்டி. ஸோ எங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னதுதான்? தன்மையை தான் குறிக்குது. அதுக்கப்புறம் எனக்கு, எனக்குன்றது தன்மையை தான் குறிக்குது. நானும்ன்றது தன்மையை தான் குறிக்குது. முன்னிலை. முன்னிலை என்ன சொல்லணும்? நீ, நீர், நீவீர், உன், உங்கள் எல்லாமே என்னது? முன்னிலை. நீர், நீவீர், நீங்கள், நீ, உன், உங்கள். அவ்வளோதான். ஸோ இவர்தான் உங்கள் ஆசிரியர். இது என்னதான் வராது? இவர்தான் உங்கள் ஆசிரியர் அப்படிங்கிறது என்னது? படர்கையில தான் வருது. இவர்தான் உங்கள் ஆசிரியர் உங்களோடு. இது ரெண்டுமே வந்து படர்கையில் வருது. முன்னிலையில் என்னதான் வருதுன்னா நீர் கூறுவது நீர், நீயே கூறு நீயே அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டும் படர்கையில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நூலகம் அமைத்து தர வேண்டி நூலக ஆணையருக்கு ஒரு கடிதம் கேட்டிருக்காங்க. காலையில் பள்ளி மணி ஒலித்தது. திரைப்படங்களில் விலங்குகள்
காட்சி குழந்தைகளுக்கு பிடிக்கும். கதிரவன் காலையில் கிழக்கே உதிக்கும். நாள்தோறும் செய்தித்தாள் வழக்கம் போல படிக்கும் வழக்கம் இருக்க வேண்டும். ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக. ஆ புல்லை மேயும், தீ சுடும், நா பேசும், என்ன பறக்கும், ஈ பறக்கும், ஊ உணவு ஊ மனம் வீசும் அப்படின்னு சொல்லலாம். தா கொடு, தீ தீ, பா பாடல், தை தைத்தல், வை வைதல், வைக்கோல். வைனா என்னதுன்னா புல். ஸோ வைனா புல், பானா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை. பைனா என்னது? ஸோ மைனா அஞ்சனம், வைனா புல், தைனா தைத்தல், பானா பாடல், தீனா தீப்பிடிக்கிறது, தீ நெருப்பு. 6 விளக்கு, படி, சொல், கல், மாலை, இடி. தொடரில் அமைத்தல் தன்மா. 6 கால்களை உடையது. தஞ்சாவூரில் காவிரி ஆறு பாய்கிறது. ஒரே சொல்லுக்கு 2 பொருள் வர மாதிரி. விளக்கு, தீய பழக்கங்களை விலக்கிவிடு. வீட்டில் இரவு நேரத்தில் விளக்கேற்றி வை. பாடப்புத்தகங்கள் மட்டுமன்றி பிற புத்தகங்களையும் படிப்பேன். பெற்றோர், ஆசிரியர், மூத்தோர் இவர்களை எப்பொழுது மதித்து நடப்பேன். ஸோ கலை சொற்களுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம். சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை. குழந்தை தொழிலாளர், சைல்ட் லேபர். டிகிரி, பட்டம். லிட்ரஸி, கல்வி அறிவு. மாரல், நீதி. யூனிஃபார்ம், சீருடை. வழிகாட்டுதல், கைடன்ஸ். ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம தெரியாத எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன். ஸோ யூனிஃபார்ம், சீருடை, இதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ யூனிஃபார்ம், சீருடை. யூனிஃபார்ம், சீருடை. அடுத்தது வழிகாட்டுதல், கைடன்ஸ். ஸோ என்னது வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கைடன்ஸ். குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர். குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர். பட்டம், டிகிரி. கல்வி அறிவு, லிட்ரஸி. கல்வி அறிவு என்னது? லிட்ரஸி. கல்வி அறிவு, லிட்ரஸி. ஒழுக்கம், டிசிப்ளின். ஒழுக்கம், டிசிப்ளின். வழிகாட்டுதல், கைடன்ஸ். நீதி, மாரல். ஸோ நீதி, மாரல் அப்படிங்கிறதும் வழிகாட்டுதல், கைடன்ஸுங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும்தான் இதில் நல்லா ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்குது. கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன். சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள். டிகிரி, பட்டம். லிட்ரஸி. லிட்ரஸினானது கல்வி அறிவு. லிட்ரஸினானது கல்வி அறிவு. மாரல், நீதி. மாரல்னானது நீதி. யூனிஃபார்ம், சீருடை. கைடன்ஸ், வழிகாட்டு நெறிமுறைகள். டிசிப்ளின், ஒழுக்கம். டிசிப்ளினானது ஒழுக்கம். ஸோ எனது சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை, சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள், டிகிரி, பட்டம், லிட்ரஸி கல்வி அறிவு, மாரல், நீதி, யூனிஃபார்ம், சீருடை, கைடன்ஸ், வழிகாட்டுதல், டிசிப்ளின், ஒழுக்கம். சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை, சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர்கள், டிகிரி, பட்டம், லிட்ரஸி கல்வி அறிவு, மாரல், நீதி, யூனிஃபார்ம், சீருடை, கைடன்ஸ், வழிகாட்டுதல், டிசிப்ளின், ஒழுக்கம். ஸோ நீதி, மாரல், கைடன்ஸ், வழிகாட்டுதல். யூனிஃபார்ம், சீருடை தெரியும். சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை தெரியும். சைல்ட் லேபர், குழந்தை தொழிலாளர் தெரியும். டிகிரி, பட்டம். லிட்ரஸி கல்வி அறிவு. டிசிப்ளின், ஒழுக்கம். மாரல், நீதி, கைடன்ஸ், வழிகாட்டுதல் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ரிவைஸ் பண்ணணும். அறநூல்களின் பெயர்களை இணையத்தில் தேடி எழுதுக அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.